அம்மா அம்மா ஏமா மாமா அம்மா என்னம்மா ஏமா அம்மா ஏடி மாடு கத்துற மாதிரி கத்துற? இப்போ நீங்க மாடோட அம்மானா நீங்களும் மாடா? உடனே அப்படியே கேட்டுரு. சரி ஓகே, எனக்கு போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னா போரை திருப்பி அடிமா. அதான் உங்களை அடிக்க வந்தேன். என்ன அடிக்க? சரி சரி ஓகே ஓகே. லைட்டாக பசிக்கிற மாதிரியும் இருக்கு. பசிக்குதுன்னா சாப்பாடு எடுத்து சாப்பிடுமா. சாப்பாடு கம்மியாக தான் இருக்கு. சாப்பாடு 2 பேருக்கு தான் வச்சிருக்கிறேன், ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அவன் வந்தோடனே டயர்டாக இருப்பான், அவன் ஃபுல்லாக எடுத்து. நீ அதெல்லாம் பார்க்க வேண்டாம், உனக்கு பசிக்குதா நீ எடுத்து சாப்பிடு. ஆனால் எனக்கு சோறு சாப்பிட பிடிக்கல. அப்போ சோறு சாப்பிட பிடிக்கலன்னா அப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எடுத்து சாப்பிடு. வெஜிடபிள்ஸா? நான் என்ன பச்சை மிளகாவே எடுத்து சாப்பிடணும்? ஏன் அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குமா, அதை எடுத்து சாப்பிடு. ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் தவிர மற்ற எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டேன். ஆப்பிள் சாப்பிட்டாச்சா? சரி, அப்போ இன்னைக்கு எதுவுமே இல்லையே, நான் அப்போ என்ன பண்ணலாம்? வீட்டில் நட்ஸ் இருக்கா? நட்ஸு நேற்று தான் அப்பா வாங்கிட்டு வந்தாங்களே, நட்ஸுன்னு யோசிக்கிறீங்க? நட்ஸில் செஞ்சு வச்சா நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்களாம்மா? நம்ம பங்கு போட்டுக்கலாம். பங்கு போட்டுக்கலாமா? பங்கு போட்டிருந்தாலும் நீங்கள் எங்க அடுத்தவங்க நீங்க தான் எடுப்பீங்க. நான்லாம் பிஸ்தா பாக்கெட்ல 6 இதுலேருந்தும் எடுக்கல, நீங்க தான் அப்பா இதுல இருந்துலாம் எடுத்து சாப்பிட்டீங்க. ஏய், சைக்கிள் கேப்ல வண்டி ஓட்டுற பத்தியா? வண்டிலாம் ஒன்றும் ஓட்டல. சரி, நட்ஸ் வச்சு ஏதாவது பண்ணிதாங்க. நட்ஸ் வச்சா என்ன பண்ணலாம்? ஓகே, நட்ஸ் ஃப்ரை பண்ணலாமா? நட்ஸ் வந்து வறுத்து நம்ம வந்து செய்யலாமா இன்னைக்கு? சரி ஓகே. சரி ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK vlog. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸை வச்சு நட்ஸில் வந்து தேன், கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம வந்து எல்லாமே வறுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் அதை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப மைல்டான ஒரு டேஸ்ட்டு, ஸ்வீட் டேஸ்ட்டு, ஒரு சால்ட்டு டேஸ்ட்டு, கொஞ்சம் காரம் டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நட்ஸு வறுக்கிறத எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு அது கூடவே வந்து நான் இன்னைக்கு வந்து பாதாம் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பாதாமை வந்து 2ஆக வந்து கீறி எடுத்துட்டேன். அதை கீறினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெய்யில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த கண்டிஷனில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். வறுத்தாச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லா நட்ஸுமே நம்ம வந்து இதில் நெய்யில் தான் வந்து வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த நெய்யில் வந்து 1 ஸ்பூன் போட்டோம். அதிலே வந்து நமக்கு 1/2 ஸ்பூன்லேயே பாதாம் வந்து வறுத்துட்டு இன்னும் 1/2 ஸ்பூன் நெய் வந்து அதில் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ முந்திரி சேர்க்குறோமோ அந்த முந்திரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரியையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பாதாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அது கூடவே வந்து நம்ம சேர்த்துக்கலாம், சேர்த்து கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நிறைய நட்ஸ் எடுத்துருக்குறோம். இதில் வந்து இப்போ எடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போது வால்நட் நட்ஸு தான். அதே இதுக்கும் வந்து நமக்கு லைட்டாக வந்து அதில் நெய் இருக்குது. நெய் இருக்கிறதுனால அந்த நெய்யிலே வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். இது வந்து நல்லா வறுத்தாச்சு. இந்த கண்டிஷனில் இதையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். எல்லாமே ஒரே பவுல்லே வந்து நம்ம போட்டு வச்சிடலாம். ஏன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ண தான் நம்ம வந்து போக போகிறோம். அடுத்தது வந்து என்ன பண்ண வரோம், அடுத்தது வந்து இது பம்ப்கின் சீடையும் சன்ஃப்ளவர் சீடையும் சேர்த்தே நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து வறுக்கிறதுக்கு ஒரே டைம் தான் ஆகும். அதனால் ரெண்டும் ஒரே கண்டிஷனில் வறுத்தெடுக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எல்லாமே ஒரே பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு இருக்கிறோம். இனி வந்து நமக்கு அந்த கடாயில் வந்து நெய் வந்து நமக்கு இல்லை, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சம் வந்து என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, முலாப்பழம் சீடு அப்படின்னா ஒயிட் பம்ப்கின் சீடு இருக்குல்ல, அந்த சீடையை வந்து நம்ம சேர்த்து அதுவும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி சீடெல்லாம் வறுக்கும்போது நம்ம சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வந்து வச்சிடக்கூடாது. ஃபுல் ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த சீடு வந்து கரிஞ்சிரும், அது தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மிலே வச்சு தான் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். இது வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் மாற்றிக்கலாம்.
இனி இது கூட வந்து நான் வந்து ஃப்ளாக்ஸ் சீடும் ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க, அதுவும் இது சியா சீட்ஸ், இந்த ரெண்டும் வந்து சேர்த்துருக்குறேன். ரெண்டுமே வந்து ஒரே அளவு தான் வந்து சேர்த்துருக்குறேன். இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஆலிவ் விதை ஃப்ளாக்ஸ் சீடு வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆயிடும். நம்ம வந்து ரெகுலராக வந்து இது எடுத்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆயிடும். ரொம்பவே வந்து நம்முடைய உடம்புக்கு வந்து ஹெல்த்தியானது. அதே நேரத்தில் இந்த சியா சீட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே வந்து குளுமையை வந்து கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த மாதிரி இதை வந்து நம்ம தனியாக வந்து பசங்கள்கிட்ட சாப்பிட கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கூட அவங்களுக்கு போயிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நம்ம இந்த சீட்ஸுக்கு வைக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அதில் நெய் இருந்த நெய் வந்து அதிகமாக வந்து சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த திராட்சையும் ஒயிட் திராட்சையும் கருப்பு திராட்சையும் வந்து நம்ம வந்து வறுக்கும்போது நம்ம இது கூட வந்து நெய் சேர்க்கணும் தேவையில்லை. அப்படியே லைட்டாக வந்து நம்ம வந்து அந்த ஹீட்டில் வந்து ஃப்ளேம் காட்டிட்டு அப்படியே நம்ம வந்து இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து சேர்த்தாச்சுங்க. இதுக்கு வந்து தேவையான ஸ்பைசிக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக வந்து ஒரு கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாக வந்து சேர்த்துடக்கூடாது. ஒரு கால் டீஸ்பூன் கூட தேவையில்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாகவே நம்ம வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். பொடி உப்பு தான் சேர்க்கணும், இதுலேருந்து கல் உப்பு சேர்த்துடக்கூடாது. இது சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து தேன் வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேனை சேர்க்கும்போது அந்த காரம், அந்த சால்ட்டு, அந்த ஸ்வீட்டு இந்த 3 சேரும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து நம்ம போட்டு வச்சோம்னா 1 மந்த் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாதுங்க. நம்ம வந்து இதை வந்து கை போட்டு எடுக்கக்கூடாது, ஒரு ஸ்பூன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். பசங்க வந்து எப்போல்லாம் ஸ்நாக்ஸு கேட்குறாங்களோ அப்போல்லாம் வந்து இதை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்நாக்ஸு சாப்பிட்டது மாதிரியும் அவங்களுக்கு இருக்கும். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. இது வந்து நம்ம ஆறிட்டு ஃபஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஃப்ரை ஆகாதது மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மொறுமொறுன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். ஏன்னா பெப்பர், சால்ட்டு, தேன் இந்த 3 வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகணும். என்னென்னா அதனால் கொஞ்சம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃபேன் காற்றுலையோ இல்லைன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து நம்ம வந்து ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து மாற்றி நம்ம போட்டு வச்சு இந்த கொடுத்தோம்னா ரொம்பவே வந்து இன்னைக்கு நான் ஒரு புது ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன். தங்கச்சியை கூப்பிடலாமா? அவ வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அவ பங்கு சாப்பிட்டு போயிட்டா. அப்படியா? ஆமா, சாப்பிட்டு போயிட்டா. போற கேப்ல எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்டு அவ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டா. இருந்தாலும் எனக்கு வந்து ஒன்னாயிட்ட கமெண்ட்ஸ் கேக்குறது மாதிரி இருக்காது, அதுக்காக தான். சரி கொடுங்க பாப்போம் எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். சாப்பிட்டு சீக்கிரமா சாப்பிட்டு சொல்லு. நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா? பரவாயில்லையே, இந்த மாதிரி நீங்க செய்ய மாட்டீங்களா? புதுசா சூப்பரா செய்வீங்க. ஆமா, தங்கச்சி தான் ஐடியா கொடுத்தா. அவதான் நட்ஸ்ல வந்து வேணும் அப்படின்னு சொன்னாலா, அதனால அவளுக்காக தான் வந்து செஞ்சேன். அவ்வளவு மூளை இருக்கு என் தங்கச்சிக்கு. ஆமா ஆமா, நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிடாதீங்கம்மா, ரொம்ப அதிகமா சாப்பிட்டா திகட்டிடும். அப்படி இல்லை, இது வந்து கொஞ்சமா வந்து இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு, ஒரு சின்ன பவுல்ல போட்டு கொஞ்சம் வந்து பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி தோணும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்கும்போது அவங்களுக்கு டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், வயிறு வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லாகவும் இருந்தது மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானுக்கு லைக் கொடுத்துருங்க. அப்போதான் நாங்க போடுற புது வீடியோக்கு உங்களுக்கு திரும்பி நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை, தேங்க்யூ.